நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Karthik, as always, ஒரு sparkling ஆன performance கொடுத்தீங்க. Mahesh, did you enjoy it? Super, amazing, excellent. Thanks. கலைடான் தம்பி. Okay. So as always, very very promising. Seniors என்ன சொல்ல போறீங்க? Hi Karthik. Hi. Hi. Okay, ரொம்ப சூப்பரா ஆடுனீங்க. தாறுமாறு பெர்ஃபார்மன்ஸ். Thanks ஆனந்தி. Okay, உங்க பாடி ஃபுல்லா ரிதம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ வந்துட்டு எங்க சீனியர் எல்லாத்துக்குமே நீங்க வணக்கம் வைக்கணும். சோ அப்படியே அந்த வணக்கம் பாத்தீங்கன்னா கால்ல இருந்து அப்படி கிளம்பி அப்படி வரணும் கைக்கு வணக்கம். ஓகேவா? டான்ஸ்லயா? டான்ஸ்ல வணக்கம். டான்ஸ்லயேமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ வந்து எங்க டீம்ல இருந்து ஒருத்தர் அனுப்பி வைப்போம். அவங்க வந்து பையன் மாதிரி, ஓகேயா? அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு ஐட்டம் டான்சர் மாதிரி நீங்களே உங்களை இமேஜின் பண்ணி ஆடி அவங்கள மயக்கணும், ஓகேயா? பிரியாவை தான் நாங்கள் வந்து பையனை அனுப்பி வைக்க போகிறோம். கல்டிரு ஆனா என்னடா தம்பி உடம்பா இந்த வடை வளைக்கிறான் அவன் என்ன எப்படி பொண்ணு மாதிரியும் நல்லா ஆடுறான் பையன் மாதிரியும் செம்மையா ஆடுறான்னு புரிய வைக்கிறது தான் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தேன். இது வந்து நீ புரிய வைக்கிறதுக்கு டாஸ்க் கொடுத்தியா இல்ல நீ விரும்பி கொடுத்தியாங்கிறது தெரியல. சீசன் 8 துவக்கம் அமக்கலாம்.
ஆக்சுவலி வந்துட்டு நான் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு டான்ஸர். ஈரோட்லேருந்து வந்துட்டு யூஎஸ் டான்ஸர் மாதிரி ஆடுற ஒரே பையன் இவன் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டைல், அதனால தான். ஈரோட்லேருந்து வந்த எல்லாருமே பெரிய ஆளுக்கு தான் பிரியா. தேங்க்ஸ் அக்கா. சூப்பர் கார்த்திக். தேங்க்ஸ் டு யூ கார்த்திக். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்த டாஸ்க் எல்லாத்துமே வந்து பின்னி பெடல் எடுத்துட்டீங்க. இதே மாதிரி வந்து இந்த ஜோடி சீசன் 8 முழுக்க உங்களுடைய அத்தனை பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும். அண்ட் ஆர் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. எஸ், அது எப்பயுமே இருக்கும் மேம். அண்ட் புதுசாக வந்திருக்கவங்களும் நல்லா பண்ணுறீங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு எனக்கு சேர்த்து நம்மளே ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷோ மூலிமா இதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். வெற்றி அந்த தோல்வியெல்லாம் பார்க்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃபைனல் ஃபேர்வெல் ஸ்பீச்சே கொடுத்துட்டாரு கார்த்திக் இந்த ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம். பட் டெஃபினட்டா ஜோடி சீசன் 8 வந்து ரம்யா கார்த்தியே பேச வச்சிருக்கனா இதை விட ஒரு உலக அதிசயம் எதுவுமே கிடையாது.